மண்டை மேலே இருக்க கொண்டைய மறந்துட்டேங்கிற மாதிரி வண்டி மேலே இருக்க இந்த ஹேண்ட்பரோட டிசைன் எப்படி இருக்குன்னு மறந்துட்டு நான் பாட்டுக்கு ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் போட்டேன். எனக்கு இதில் கரெக்டாக ஃபிட் பண்ண முடியுமான்னு கூட தெரியல. இந்த இடத்துல மட்டும்தான் கேப் இருக்குது, செக் பண்ணணும். பேசிக்கலி இது ஒரு மொபைல் ஃபோன் ஹோல்டர். இதை அட்டாச் பண்ணுறதுக்கான டூல் இந்த ப்ராடக்ட் கூடவே வந்துருச்சு. ஆனால் இதை எப்படி கழுறதுன்னு தெரியாமல் காமன் நேரமாக இந்த ப்ராடக்ட்டை கழுவி ஊற்றிட்டு இருந்தேன். அப்புறம் தான் தெரியுது நீட்டு வாக்கில் வச்சு திருப்பினா தான் ஈஸியாக கண்டினியூஸாக திருப்ப முடியும் அப்படின்னு. ஃபஸ்ட்டு இந்த 2 ப்ராக்கெட்டையும் டிஸ்கனெக்ட் பண்ணணும். மேலே இருக்க ப்ராக்கெட்டில் போல்ட்டும் கீழே இருக்க ப்ராக்கெட்டில் நட்டும் இருக்கும். ஆனால் நட்டு கலந்த மாதிரி கண்ட இடத்துல வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த இடத்துல மட்டும்தான் செட் ஆகும் போல இருக்கு. கரெக்டாக பைக்கில் அந்த இடத்துக்கு கணக்கச்சிதமாக கேப் கொடுத்துருக்காங்க. தென் இந்த நட்டு இருக்க ப்ராக்கெட்டை அடி வழியாக ஃபிட் பண்ணிட்டு இந்த போல்ட் இருக்க ப்ராக்கெட்டை மேலே இருந்து லாக் பண்ணணும். மறுபடியும் போல்ட்டை மாட்டுறதுக்கு நட்டு கலண்டு போய் நான் இந்த மாதிரி திருப்பிட்டு இருக்கேன். அப்புறமா நீட்டு வாக்கில் பிடிச்சி திருப்பி அந்த போல்ட்டை டைட் பண்ணி நட்டையும் போல்ட்டையும் கரெக்டாக டைட் பண்ணியாச்சு. தென் இந்த ஃபோன் மவுண்ட்டில் வேற ஒரு நட்டு போல்ட்டு கொடுத்துருந்தாங்க. அந்த நட்டையும் போல்ட்டையும் தனியாக கழட்டிட்டு அந்த நட்டு வச்ச கேப்பை அடியில் வச்சு பிடிச்சிக்கிட்டு இந்த போல்ட்டு வச்ச மவுண்ட்டை மேலே வச்சு பிடிச்சி திருப்பினீங்கன்னா ப்ராடக்ட் டைட்டாக கணக்கச்சிதமாக பிடிச்சிக்கும். இப்படியே பேசிகிட்டு இருந்தால் உனக்கு பைத்தியம் தாண்டா பிடிச்சிக்கும். நீங்கள் கமெண்ட் பண்ணி ஸ்கோர் பண்ணலான்னு பார்த்துருப்பீங்க. அதனால் நானே கமெண்ட் பண்ணிட்டேன். ஃபோனை உங்களால் சிங்கிள் ஹேண்டில் இந்த மாதிரி அட்டாச்சும் பண்ணிக்க முடியும். ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணி சிங்கிள் ஹேண்டில் டிட்டாச்சும் பண்ணிக்க முடியும். என்ன இன்றைக்கி ரொம்ப ரோலிங் ஆகுது. சரி, ஃபோனை மாட்டிட்டு ஒரு டெஸ்ட் ட்ரைவ் போயிடலாம், எந்த அளவுக்கு தாங்குதுன்னு பார்க்கலான்னு டிசைட் பண்ணேன். ஐயோ ப்ரோ, ஹெல்மெட் போடாமல் ஓட்டுறீங்களே அப்படின்னு கேட்காதீங்க. எங்கள் வீட்டை சுற்றி ஸ்லோவாக ஓட்ட போகிறேன், ரோட்டுக்கே போகிறதில்ல. ஏன்னா இப்போ எனக்காக வீடியோ எடுத்து கொடுக்குற ஒய்ஃபை இந்த வண்டியில் ஏற்றி வீதிக்கு கூட்டிகிட்டு போகாமல் நான் தனியாக இந்த வண்டியை எடுத்துகிட்டு வீதிக்கு போகக்கூடாதுன்னு டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்லோவாக ஓட்டினேன், ஸ்பீட் பிரேக்கரில் மட்டும் வேகமாக ஏற்றினேன். எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு நல்லாவே ஸ்ட்ராங்காக ஹோல்டாக பிடிச்சிக்கிச்சு. ஸோ ஒய்ஃபை தடவை பைக்கில் ஏற்றி கூட்டிகிட்டு போகாமல் நான் இந்த பைக் எடுக்கக்கூடாதுன்னு டிசைட் பண்ணியிருக்கேன் வெளியே. அண்ட் ஒய்ஃப் ஏறாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி தான் காரணம். தாத்தா பாட்டி வீட்டுக்கு வந்தாங்கன்னா 2 பசங்களையும் அவங்க கையில் கொஞ்ச நேரம் ஒப்படைச்சிட்டு ஆசை தீர பைக்கில் ஒய்ஃப் கூட சுற்றணும். அதுக்கப்புறம் தான் வண்டி எடுத்துகிட்டு நான் ரோட்டுக்கே போவேன். அதுக்கு முன்னாடி நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கி வண்டியை ரெடி பண்ணணும். ஸோ இந்த ப்ராடக்ட் செம வர்த்து, செக் பண்ணி பாருங்கள்.